ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிகே நியூஸ் ரிப்போர்ட். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இலங்கையில மீண்டும் பெட்ரோல் தட்டுப்பாடா? என்ன நடக்குது இலங்கையில்? பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் திடீரென்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கா? இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய டவுட் வந்து கொண்டிருக்கலாம். மெயின்னு சொன்னா பெட்ரோல் செட்டுக்கு முன்னாடி என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா பெரிய ஒரு லைன் நிற்குது. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னம் ஒரு பெட்ரோல் தட்டுப்பாடு வந்துச்சு. அந்த நேரத்துல நிறைய வாகனங்கள் பெட்ரோல் செட்டுக்கு முன்னால அப்படியே அடுக்கி வைக்கப்பட்டிருந்துச்சு. ஏன்னு சொன்னா பெட்ரோல் எப்ப வருமோ தெரியாது. சோ நேற்றிரவு போய் இடம் பிடிச்சதான் அடுத்த நாள் பெட்ரோல் அடிக்கலாம் எண்ணமே காணப்பட்டது. அப்ப இன்றைக்கும் இப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நான் வரும்போது நிறைய பெட்ரோல் செட்ல பார்த்தேன். நிறைய வாகனங்கள் ஒரு நேரத்துக்கு நின்றுச்சு. என்னடான்னு பார்க்கும்போது பெட்ரோல் தட்டுப்பாடாமே என்ற மாதிரி ஒரு நியூஸ் சொன்னாங்க. அவரோட இன்னொரு பக்கம் என்னோட கதை சொல்றாங்கன்னா 3 நாள் பெட்ரோல் வராது. சோ அதனால நாங்க ஃபுல் டைம் அடிச்சு வைக்கிறோம் இந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் உண்மையா என்று யோசிக்கும் போதுதான் எங்களோட பெட்ரோலிய கூட்டுத்தாபனமே ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கு. என்னன்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். சோ பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இதுவரை பெற்று வந்த 3% தள்ளுபடியை இறுதி செய்ய எடுத்த முடிவை திருப்ப பெறாவிட்டால் நாடு முழுவதும் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என்று பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்திருக்கு. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று நள்ளிரவு முதல் பெட்ரோலிய ஒழுங்கு நடவடிக்கைகளில் இருந்து சங்கம் விலகியது. பின்னர் பணம் பெறுவதன் அடிப்படையில் மருத்துவமனைகள் உள்ளிட்ட அரசு நிறுவனங்களுக்கு எரிபொருள் விநியோகத்தை நிறுத்துவதற்கு தனது சங்கம் முடிவு செய்துள்ளதாக பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் துணைத் தலைவர் குசும் சந்தநாயக்க தெரிவித்தார். எனினும் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படாது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனமே அறிவிச்சிருக்கு. அதன்படி தேவையில்லா மக்களை பீதி அடைய வேண்டாம், பீதி அடைய தேவையில்லை என்று நுகர்வோருக்கு சொல்லி இருக்கு. அதற்கிடையில் எதிர்கால பெட்ரோலிய விநியோகஸ்தர்களுடன் அவர்களின் பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடல்கள் நடத்தப்படும் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டிஜே ராஜகருணா தெரிவித்திருக்கார். அப்ப இதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையில ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு நீண்ட காத்திருப்பு பெட்ரோலுக்காக நிறைய பெட்ரோல் செட்ல இடம் பெற்றுக் கொண்டிருக்கு. பட் இதை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நிறுத்த போகும் என்ற அறிவிக்கையில அந்த பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு விநியோகஸ்தரா இருக்கிற சங்கங்கள் தான் அறிவிச்சிருக்கு. சொன்னா தங்களுக்கு தந்த அந்த 3% தள்ளுபடியை ரத்து செய்யுமாறு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. சோ பாத்தீங்கன்னா ஒபிஷியலா என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா இதை பற்றி நீங்க பயப்பட தேவையில்லை, பெட்ரோல் நிப்பாட்டப்படாது என்ற மாதிரி பெட்ரோலிய கூட்டுத்தாபன சங்கம் சொல்லி இருக்கு. சோ மக்கள் யாருமே பயப்பட தேவையில்லை மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஈவினிங் நாளைக்கு தான் தெரியும் உண்மையாய் பெட்ரோல் நிறுத்த போறாங்களா, ஏன்னா அந்த சங்கம் என்ன முடிவெடுக்க போகுது, சங்கத்தின் செயல்பாடு எப்படி இருக்க போகுதுன்றது இன்றைக்கு ஈவினிங் அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிய வரும். சோ இன்றைக்கு இதுதான் நியூஸ். இலங்கையில மீண்டும் பெட்ரோல் தட்டுப்பாடா என்றது கேள்விக்குறியா தான் இருக்கு. பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஒபிஷியலா இல்லைன்னு சொல்லி இருக்கு. பட் நாளைக்கு விடியதான் என்னன்னு முடிவு வடிவா தெரியும் என்று யோசிக்கிறோம். என்னன்னு சொன்னா திடீர் அரசாங்கத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்படுதானே. சோ இதை ஊர்ஜிதமா நம்ப முடியாது. எதுக்கு எல்லாருமே பெட்ரோலை சேஃபா அடிச்சு வச்சுக்கொள்ளுங்க. திருப்பி ஒரு லைன்ல நிக்க முடியாது தானே. சோ இவ்வளவு தான் எங்களோட இந்தியன் வீடியோ. இதே மாதிரி காணொலிகள் அதாவது செய்தியை நீங்க உடனுக்குடனே அப்டேட்டா தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் உங்கள் பானு.